சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. எஸ் சார், இந்த நிலையில நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம பாக்குறோம், நேற்று இரவு நம்ம ஜம்முல ட்ரோன் தாக்குதல் நடத்தின போது நீங்க தொடர்ந்து பேசுனீங்க, நம்ம கூட தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை தெரிவித்து வந்தீர்கள். நம்ம பாக்குறோம், நமது இரவு அவ்வளவுதான், இன்னைக்கு இரவு அவ்வளவுதான் சொல்லிட்டு எல்லாரும் ஒரு 2-2:30 மணி வாக்குல படுத்த நிலைமையில 4-4:30 மணி வாக்குல நமக்கு இப்போ எமர்ஜ் ஆகிற தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் அகைன் அட்டெம்ப்டட் அண்ட் ட்ரோன் அட்டாக். ட்ரோன் ஒரு 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை செலுத்தி இருப்பதாக தகவல். அந்த டைம்ல பார்த்தோம்னா குறிப்பா உரி, பத்தான்கோட், நௌஷேரா, அதே போல உங்களுக்கு கார்கில், லே லடாக் வரைக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணிருக்கிறதா தகவல் அந்த பக்கத்துல இருந்து. சோ எல்ஓசியோட எல்லா சைட்ல இருந்தும் ஆக்டிவேட் பண்ண பாகிஸ்தான் ட்ரோன் அட்டாக்க 4:30 to 5:30 மணி வாக்குல ட்ரை பண்ணிருக்காங்க. இந்தியா அதையும் வெற்றிகரமாக முறியடித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அது பத்தின வீடியோவையும் ரிலீஸ் பண்ணிருக்கிறது. எல்ஓசியை தாண்டி இந்தியா டார்கெட் பண்ண விஷயத்தை இந்தியன் ஆர்மி வீடியோஸை ரிலீஸ் பண்ணிருக்கு. இப்ப நேரலையில கூட நீங்க அதை பார்க்கலாம். இந்த நிலைமையில சார் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, பாகிஸ்தானுடைய இந்த எஸ்கலேஷன் இது எப்படி பாக்குறது? இட்ஸ் a serious attempt அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இந்தியாவோட ரிட்டாலியேஷன் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? அவங்க தங்களுடைய எல்லா கடைசி ஆயுதங்கள்லாம் பிரயோகம் பண்ற மாதிரி தான். ஏன்னா பாகிஸ்தான் இப்போதைக்கு ஏதாவது பண்ணி அவங்க மக்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பதிலடின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து ஆகணும். ஏன்னா இப்ப பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, அவரோட கண்ட்ரோல்ல எவ்வளவு நாள் இந்த அரசாங்கம் இருக்கும்னு தெரியாது. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிலிட்ரி தான் ஃபுல் கண்ட்ரோல். சோ மிலிட்ரியோட கண்ட்ரோல் போறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் பாகிஸ்தானோட அரசாங்கமே இப்போதைக்கு செய்து தரும். ஏன்னா பாகிஸ்தானோட அரசாங்கம் இட்ஸ் நான் கம்பீட்டன்ட் கவர்மெண்ட். சோ அது தொடர்ந்து உங்களால நடத்தவே முடியாது அரசாங்கத்தை. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 7% அவுட். அதுக்கு முன்னால் 6%, கிட்டத்தட்ட ஒரு 12,000-13,000 பாயிண்ட் 2 நாள்ல இழந்திருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அவங்க திருப்பி அவங்களோட நார்மல்சிக்கு போகணும்னா மக்களுடைய மனசுல ஏதாவது ஒண்ணு காமிச்சுதான் அவங்க கொண்டு வரணும். சோ நாங்க இந்தியாவை பதிலடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மாத்திரம் தான். ஏன்னா இப்போதைக்கு வார் எஸ்கலேட் ஆச்சுன்னா பாகிஸ்தான் இன்னும் பொருளாதாரத்துல பின்தங்கி தான் போகும். இதுல ஒவ்வொரு நாளும் குரூஷியல். சோ இப்ப மொத்தமும் அவுட் ஆகிறதுக்கான வழியை தான் இப்ப பாகிஸ்தான் பாக்குறாங்க. சோ இப்போதைக்கு நேத்திக்கு ஜேடி வான்ஸ் அவர்கள், இன்று அதிகாலையில பாத்தீங்கன்னா ஜேடி வான்ஸ் என்ன சொல்றாருன்னா, இதை பாகிஸ்தானும் இந்தியாவுமே பாத்துக்கிட்டோம், எனக்கு இது எங்களோட வார் இல்லை அப்படின்னு டேரக்டாவே சொல்லிட்டாரு. சோ அப்ப பாகிஸ்தான் அந்த பக்கமும் கை கழுவியாச்சு. துருக்கியோட கப்பல்கள்லாம் இருக்கு, அவ்வளவுதான். தவிர பாகிஸ்தானுக்கு இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. சோ அதே மாதிரி எவ்வளவு பொய் சொன்னாங்க இவங்க. முதல்ல ஒரு பிளைட் கூட அவங்க இழக்கவே இல்லைன்னாங்க. ஆனா அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, 2 JF-17 ரக விமானங்களே நாங்க இழந்திருக்கிறோம் அப்படின்றாங்க, 2 F-16. சோ F-16 இழப்புன்றது பாகிஸ்தானுக்கு மாத்திரம் இழப்பு இல்லை, இது அமெரிக்காவுக்குமே மிகப்பெரிய இழப்பு. ஒரு அவமானகரமான சம்பவமா தான் அமெரிக்கா பார்க்கும். ஏன்னா F-16 அதோட அந்த விமானத்தோடைய என்ன சொல்றது டாமினன்ஸ் உலகத்துல எல்லாருமே அவ்வளவு ரொம்ப பெருசா ஒரு பிரபகாண்டா மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. இது வரைக்கும் 3 இந்த இன்சிடென்ட், அதாவது சொல்றது பால்காம்க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 இன்ஸ்டன்ஸ்ல தான் இது F-16 டாக் ஃபைட்ல தோத்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம். இப்போ இன்னும் 2 விமானம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு பிளஸ் அந்த அமெரிக்கன் இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த மேனுஃபேக்சரிங், அந்த செக்டாருக்கே மிகப்பெரிய அடி அது. சோ அது அமெரிக்காவால எந்த அளவுக்கு ஒத்துக்க முடியும் அப்படின்னா, சோ F-16 நீங்க யூஸ் பண்ண வார் ஆன் டெரருக்கு யூஸ் பண்ண வேண்டிய விமானத்தை நீங்க எதுக்கு எடுத்துக்கீங்க அப்படின்ற கேள்வியும் பாகிஸ்தான் பார்த்து அமெரிக்கா கேட்க வேண்டிய தருணம் தான் இது. சோ அப்படி வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு மேலும் மேலும் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் போது பாகிஸ்தான் ஹேஸ் டு ஆக்ட் சம்திங். சோ அது அவங்க மக்களுக்கு ஏதாவது ஒன்று காமிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி அவங்க பண்ண தப்ப கரெக்ட் பண்றதுக்கு அது பதிலா இப்ப இந்தியாவுடைய வான்பரப்பு மீதும் இந்தியா பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள் மீதும் தாக்குதல், எல்லை தாண்டிய பயங்கரவாதம் போய் இப்ப சீஸ் ஃபயர் அப்படின்ற வயலேஷன் இப்ப பார்டர்ல நிக்குது அப்படின்னா, பாகிஸ்தான் இதுக்கு மேல பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிலைமையில இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னா பாகிஸ்தான் நான் ரெடி அப்படின்றதுதான் அவங்க சொல்றாங்க. சோ மொத்த டோட்டலா அவங்க they are going down அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்படிதான் நான் என்னோட முதற்கட்டமா நான் சொல்றேன்.
இதுல இந்தியா பார்க்குறோம். நமது வினய் காத்ரா அவர் வந்து அங்க ஃபாக்ஸ் நியூஸ்ல பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, எங்களுக்கு வேற வழி கிடையாது, வி ஆர் அட் வார் வித் டெரரிசம் அப்படின்னு சொல்றாரு. வி ஆர் அட் வார் அப்படின்னு இப்போ நம்ம லைவ் உடைய தலைப்பை பார்த்தீங்கன்னா வி ஆர் அட் வார் தான். அதே ஒரு விஷயத்த வினய் காத்ரா வந்து சொல்றாரு, வி ஆர் அட் வார் வித் டெரரிசம் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. ஸோ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்தியா வந்து இப்படி ஓப்பன் ஸ்டாண்ட், இட்ஸ் நாட் ஜஸ்ட் லிமிட்டட் வித் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஸ்ட்ரைக்ஸை தாண்டி இது ஒரு செமி கன்வென்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கோ? செமி நேற்று 15 சிட்டி மேல அவங்க ட்ரோன் தாக்குதல் பண்றாங்க. ஒரு வெஸ்டர்ன் பார்டர், நார்த் வெஸ்டர்ன் பார்டர் முழுக்க நம்ம நேற்று பிளாக் அவுட் பண்ணிருக்கோம். இவ்வளவு ட்ரோன்ஸ் வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிருக்கோம். இதுல அதாவது நாம வந்து காம்பாட் ரெடியாகவும் எல்லா தயார் நிலையில வைத்திருந்த ஒரு ஆர்ம்டு போர்சஸ்க்கு நன்றி தெரிவிக்கணும். இன்னைக்கு காலையில எழுந்துக்கும் போது பெரிய அசம்பாவிதம் எதுவுமே நம்ம நார்த் வெஸ்டர்ன் சைட்ல நம்ம பார்க்கல. ராஜஸ்தான்லயும் குஜராத்லயும் பெரிய உயிர் சேதமோ பொருள் சேதமோ இல்லாததுக்கு காரணமாக நம்ம வந்து இன்னைக்கு ஓகே நம்ம இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். இதே வந்து நம்ம வந்து ரெடி இல்லாம அமன் கி ஆஷா, அப்புறமா வந்து போர்ன்றது கெட்ட போர், அது வந்து போர் எல்லாம் செய்யவே கூடாது, இந்த மாதிரி வந்து அமைதி தான் நம்மளோட இது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கூட இருந்திருக்க மாட்டாங்க இன்னைக்கு காலையில. இதை வந்து நம்ம என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க போறோம்? அந்த நாட்டோட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தவே முடியாதுங்க. அந்த நாட்டோட பேச்சுவார்த்தை நடத்தி 47ல இருந்து இன்னி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்துறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த நாடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நாடும் கிடையாது. அந்த நாட்டு மக்களுக்கு தலை எழுத்து அந்த மாதிரி, அவ்வளவுதான். நேற்றுக்கு பாகிஸ்தானோடைய பார்லிமெண்ட்ல அந்த நாட்டோடைய ஒரு செனேட்டர் அந்த ஒரு மெம்பர் வந்து அழுகுறாரு, அப்படி லிட்டரலா அழுகுறாரு. அப்ப நான் அவரை பார்த்து தான் பரிதாபப்படணும். ஜெனரல் அவர் வந்து அழகாரு, அவர் வந்து நாட்டை காப்பாத்துங்க. ஏன்னா அந்த நாடு வந்து ஒரு தப்பான கைகள்ல இருக்கு. 47ல இருந்து அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலா பாகிஸ்தான் அதோட இன்செப்ஷனே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபெயில்டு கண்ட்ரி தான். சோ அப்படி இருக்கும்போது அவன் அடிக்கும் போது நான் திருப்பி அடிக்கிறதான் கரெக்ட். நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். இந்தியாவோட சைஸ், இந்தியாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட், இந்தியாவோட பின்பக்கமா நிக்கிற நாட்டோட சைஸ், இதெல்லாம் வந்து நாடுல உலகத்தோட சைஸ், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தான் எவ்வளவு நேரம் தாங்குன்றதான் கேள்வி. மணி நேரங்கள் தான் கறக்கணும் ஆக்சுவலா. ஆனா இந்தியா வந்து இன்னைக்கும் வந்து பொறுமையா ஈக்குவல் லெவல்ல தான் நம்ம என்கேஜ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஃபுல் மைட் போட்டு நம்ம பஞ்ச் பண்ணல. அதுதான் நம்ம சொல்ல வரோம். அதாவது நம்மளுடைய ஃபுல் கெப்பாசிட்டியில பஞ்ச் பண்ணா பாகிஸ்தான் வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தாங்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வர ரெகுபரேஷன்ஸ் எல்லாம் அப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இப்ப பாகிஸ்தான் ஃபுல் மைட்ல, ஆமா ஃபுல் மைட்ல நான் வந்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சொல்றான். இந்தியாவும் அதே ஃபுல் மைட்ல வந்து இட் இஸ் கோயிங் டு என்கேஜ் வித் பாகிஸ்தான். இட் வில் பி லாஸ்டிங் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ் தான் ஆக்சுவலா பாகிஸ்தான்ல. அதுக்கப்புறம் வர டேமேஜ், அதுக்கப்புறம் வர விஷயங்கள்லாம் நாமளும் அதை வச்சுட்டு வாழணும், அவங்களும் அதை வச்சுட்டு தான் வாழணும். சோ இதை வந்து அவங்க முதல்ல யோசிக்கணும். அந்த நாட்டோடைய ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கிற நாடுன்னா அந்த நாட்டோட ராணுவ தலைவர்கள் தான் இதை யோசிக்கணும். யாரோட மோதிரம், என்ன மாதிரி நிலைமையில மோதிரம், நம்மளோட நாட்டோட நிலைமை என்ன. வெறும் இது வந்து ஈகோ தான், இது வேற எதுவுமே கிடையாது. ரிட்டாலியேட் பண்ணியே ஆகணும். நான் வந்து என் மக்களுக்கு வந்து சும்மா ஒரு காமிக்கணும்ன்றதுக்காக ஒரு அட்டாக் பண்றது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் பாகிஸ்தான். பாகிஸ்தானை வந்து நடு உலகத்துல மொத்தம் பொதுவா நிக்க வச்சு அவங்க யாருன்றது காமிச்சிட்டாங்க. இப்ப அத அவங்களால தாங்க முடியல, அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸ் அந்த ஜெனரல் அசம்பிளிலையும் செக்யூரிட்டி கவுன்சிலையும் க்ளோஸ் டோர் மீட்டிங்ல வச்சு அவங்க யாருன்றத உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமா போட்டு இந்தியா காமிச்சிருச்சு. இது அவங்களால ஏத்துக்க முடியல. இந்த ஃபெயிலியர் அஸ் அ ஸ்டேட் அவங்களால டேர்ம்ஸ்க்கு வர முடியல. அதனாலதான் இந்த ரிட்டாலியேஷன் பண்றாங்க. ஏன்னா பீப்புள் அவங்க மக்களுக்கு அவங்க ஏதாவது ஆன்சர் பண்ணி ஆகணும் இல்லையா? சோ அவங்களுடைய ஆளும் வர்க்கமோ இல்ல ராணுவ கட்டமைப்போ ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். அந்த பதில் வந்து இந்தியா மீது தாக்குதல் பண்ணும், அதுலயும் பொதுமக்கள் மீது. நேற்று நம்ம 15 பேரை இழந்திருக்கிறோம். இது வந்து வார் இல்லாம என்னது, 45 பேர் கிட்ட தான் இன்ஜூர் ஆயிருக்காங்க. அது தவிர இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. இது பேர் என்னன்னு எனக்கு இப்ப வேற எப்படி சொல்றது. இப்ப பாகிஸ்தான் கூட நான் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தணும்னு இங்கேயும் சரி மத்த இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. நான் கேக்குற கேள்வினா யாரோட உட்காந்து பேசுறது? இப்ப இந்தியா தரப்புல பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னா நம்மளோட கட்டமைப்பு ரெடியா இருக்கு, ஓகேவா? சோ ஒண்ணு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அது வந்து கான்கிரீட்டா ஆக்ஷன் எடுக்கும். அவங்களோட உட்காந்து பேசணுமா பேசலாம். இல்ல இந்த எஸ்கலேஷனை குறைக்கணும்னா ஆர்மி அந்த லெவல்ல உட்காந்து பேசணுமா, அவங்களுக்கு ஃபுல் பவர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா ஃபுல் பவர் கொடுத்துருக்காங்க, அவங்களோடயும் பேசலாம். பாகிஸ்தானோட தரப்புல இருந்து நான் சொல்றேன்.
சோ அப்ப பாகிஸ்தான் யாரோட பேசணும்னு நினைச்சா இந்தியால யாரோட பேசலாம்னு அந்த ஆளு அந்த நபர்களோ இல்ல அந்த அமைப்போ கரெக்டா ஒர்க் பண்ணுது. இப்ப அதே கவுண்டரா நான் வந்து இந்தியாவில இருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும், யாரோட பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு எனக்கு சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க யாருமே கோஆர்டினேட்டடா இல்ல. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே டேபிள்ல தானே உட்காந்துருக்கோம், எல்லாருமே ஒரே மாதிரி தானே பேசிட்டு இருக்கோம். சோ எல்லாருமே வார் வேணான்னு சொல்றாங்களா, வார் வேணாம். ஆனா அது வந்து பதில் இப்ப நம்ம தடுத்து நிறுத்துறது வந்து ஒரு பதில் கிடையாது. எப்பவுமே அவன் அடிச்சுட்டே இருப்பான், நான் தடுத்து நிறுத்திட்டே இருப்பேன்றது வந்து ஒரு பதில் ஆகாது. இதுக்கப்புறமா இப்ப நான் அதாவது இப்ப நான் சீஸ் ஃபயர் கொண்டு வரேன், இதை டீஎஸ்கலேட் பண்றேன் அப்படின்னா, டீஎஸ்கலேட் பண்றதுன்றது வந்து அவர் டெரிட்டோரியல் ரீஇன்டகிரேஷன் தான் டீஎஸ்கலேட் ஆகணும் ஆக்சுவலா, அப்படிதான் நான் பாக்குறேன். சோ இப்ப எனக்கு கில்ஜித் பால்டிஸ்தானோ அப்புறம் அந்த ஆசாத் காஷ்மீரோ இதெல்லாம் வந்து நீ வயலேட் பண்ணிருக்கிற அந்த டெரிட்டோரியா வெளியில போனாதான் இந்த பேச்சுவார்த்தை இதோட முடியும். இல்லைன்னா திருப்பி இதேதான் நடக்கும். இன்னைக்கு வந்து ஓகே, இன்னைக்கு வந்து டீஎஸ்கலேட் பண்ணிடலாம், போரெல்லாம் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் 3 மாசம் கழிச்சு திருப்பி வேற ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், வேற ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், பேர் தான் மாத்தி வருவாங்க. ஓகேவா, இன்னைக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், வேற பேர் மாத்துவாங்க. நேற்று அல்கொய்தா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி வருது. ஆமா, இந்தியாவுக்கு எதிராக இந்தியா இதெல்லாம் வந்து இப்ப ஒரு நாட்டுக்கு ஒரு தீவிரவாத நாடுன்ற மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்னு இவங்க வருத்தப்படுறாங்கல்ல, பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சொல்றீங்கன்னு. இப்ப அல்கொய்தா வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க, எதுக்காக சப்போர்ட் பண்றாங்க? இந்த நாடு திராணி கிடையாது தனியா சண்டை போடுறதுக்கு. பாகிஸ்தான்ற நாட்டுக்கு வந்து தனியா பாகிஸ்தானோட ராணுவத்துக்கு தன்னந்தனியா சண்டை போடுறதுக்கு திராணி கிடையாது. ஆனா ஆத்திரம் இருக்கு, எல்லாத்தையும் பிடிக்கும். அதாவது இந்தியா மேப் முழுக்க பாகிஸ்தானோட கொடி போட்டு ஷேர் பண்றதுக்கு இந்த இதுதான் ப்ரொபகண்டா வார்ஃபேருக்கு தான் இருக்காங்களே தவிர அவங்க ஊர்ல இருக்கிற அவங்க மக்களை ஒழுங்கா பாத்துக்கணும்ன்ற எண்ணமே அந்த பாகிஸ்தானோட ஆட்சியாளர்களுக்கு பாகிஸ்தான் மக்களுக்குமே இல்ல. பலூச்சிஸ்தான் எப்படி இருக்கு இன்னைக்கு கேபி எப்படி இருக்கு, இன்னைக்கு கில்ஜித் எப்படி இருக்கு? எதுக்கு நீங்க இதெல்லாம் இப்படி அப்படியே கட்டமைப்புல வச்சிருக்கீங்களே, எல்லாத்தையுமே வாயை திறக்க முடியாத மாதிரி வச்சிருக்கீங்களே. இதெல்லாம் இந்தியா கிரியேட் பண்ணல, இதெல்லாம் பாகிஸ்தானா தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, இதுல ஆர்டிகல் 370 வழியா இந்தியாவுக்குள்ள அதை பண்ணிருக்காங்க அவங்க. இப்ப அடுத்த கேள்வி வரும், இங்க வந்து காஷ்மீர் இந்தியாவோட காஷ்மீரையும் கட்டமைப்புல வச்சிருந்தாங்க. 370 தூக்கின வரைக்கும் தூக்கிட்ட பிறகு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இப்ப கரெக்டா தானே இருக்கு. இப்ப இந்தியாவுக்கு ஆதரவாக இந்தியா பகுதியில் இருக்கக்கூடிய காஷ்மீர் இருக்கு இல்லையா, அந்த மக்கள் ராலி போனாங்களா இல்லையா? ஆமா. சோ அப்ப இது வந்து இன்டாக்டினேட் பண்ணி வச்சிருக்க, நீ வந்து ஒரு வெறுப்பை வந்து ஒரு மக்கள் மீது வெறுப்பை திணிச்சு வச்சிருக்கீங்க ஆக்சுவலா. அது இப்ப ஃபெயில் ஆகுது, அதனால உன்னால தாங்க முடியல. டெவலப்மெண்ட் என் சைட்ல வருது, என் சைட்ல இருக்க காஷ்மீருக்கு டெவலப்மெண்ட் வருது, உன் சைட்ல இருக்க காஷ்மீர் மக்கள் உனக்கு எதிராக போராட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இது தாங்க முடியல, அதனாலதான் இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை திருப்பி ஒரு கருவியா எடுக்கிற. இது தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இதுதான் கிட்டத்தட்ட 3000 கிராமத்தோட பேரை 1980 இருந்து 1990க்குள்ள 3000 கிராமத்தோட பேரை வேற மாதிரி பிரஷர் போட்டு மாத்திருக்காங்களா இல்லையா? இது போய் செக் பண்ணி பாருங்க. 3000 கிராமம், 3000த்துல மேல, ஆக்சுவலா நான் ரொம்ப கம்மியா சொல்றேன், 3000 கிராமத்துக்கு மேல பேர் மாத்திருக்காங்க. சோ இப்ப ஐ ஸ்டாண்ட் வித் காஷ்மீரி அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. எந்த காஷ்மீர் சொல்றேன் நான் கேக்குறேன், பேரை மாத்தின காஷ்மீரா, பேருக்கு முன்னாடி இருக்க காஷ்மீரா? எத்தனை காஷ்மீரிஸோட பேரு காஷ்மீர் லாங்குவேஜ்ல இருக்கு? காஷ்மீரோட பிளாக்ல கொஞ்ச நாளுக்கு நடுவுல காஷ்மீரி லாங்குவேஜ் இருந்ததா? எஸ், நிறைய இதுல பதில் சொல்லுவாங்க அவங்க. எஸ், இதுல நம்ம ஜேடி வான்ஸ் உடைய ஒரு அந்த பேட்டி, ஃபாக்ஸ் நியூஸுக்கு கொடுத்த பேட்டி, அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸுடைய பேட்டி, அதுதான் ஒரு டீகோட் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அவர் சொல்றாரு, ஒரு இந்த மிலிட்ரி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த மிலிட்ரி, இந்த வார், இதுல வந்து நாங்க தலையிடுறதுக்கு ஒன்றும் கிடையாது, எங்களால் இதெல்லாம் பண்ண முடியாது, இட்ஸ் அவுட் ஆஃப் அவர் ஹேண்ட், எங்க கையில எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ட்டு கை விரிக்கிறார். இது கை விரிக்கிறது எப்படி பாக்குறது? பாகிஸ்தானை கை கழுவி இந்தியாவிற்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல அவங்க டீகப்ளிங் மட்டும் தான் பண்றாங்க, அவங்க வந்து பழைய கூட்டாளியான பாகிஸ்தானை விட்டு அவர்கள் அந்த ட்ரம்புடைய பாலிசியான நம்ம நாட்டை மட்டும் பார்க்கணும் அப்படின்ற பாலிசியோட நிக்கிறாங்க அப்படின்னு அவங்க நாட்டு கன்சர்னுக்காக பண்றாங்கன்னு பார்க்கணுமா? இந்தியாவுக்கு ஃப்ரீ ஹேண்டா இல்ல அமெரிக்கன் இன்ட்ரெஸ்டுக்காக விடுறாங்களா? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் தான் which comes first. இந்தியாவுக்கு ஃப்ரீ ஹேண்ட்ன்றது பை ப்ராடக்ட்.
மெயின் ப்ராடக்ட் அமெரிக்கா வந்து தன்னைத்தானே பாத்துக்கிறதுக்காக வெளியில ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்ன்ற மாதிரி பாகிஸ்தான் அமெரிக்காவின் அந்த முடிவு நமக்கு சாதகமானது. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இது இல்ல, அது கூட விழுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா அமெரிக்காவுடைய இப்ப ஆக்சுவலா 1960s 70s அப்புறமா வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இவருதான் ஹென்ரி கிசிங்கரோட டாக்டரின் தான் போயிட்டு இருக்கு. ஹென்ரி கிசிங்கரோட அவரோட வார்த்தையிலேயே சொல்லணும்னா அமெரிக்கா doesn't have any friends, it has interests, அவ்வளவுதான். சோ இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் தான் அவங்க பாப்பாங்க. 250 வருடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்க எத்தனை நண்பர்கள் இன்னும் அப்படியே இருக்காங்க. அமெரிக்கா அப்படியே இருக்கு, அமெரிக்காவோட பரப்பு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அமெரிக்காவுடைய மைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அமெரிக்காவோட பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அமெரிக்காவுக்கு நண்பர்கள் அப்படி இருந்தாங்கன்னா அந்த நாட்டோட வளர்ச்சியை சேர்ந்து இருக்கணும் இல்லையா? இப்ப நான் மாத்திரம் வளர மாட்டேன், உங்களையும் சேர்த்து தான் வளர்ப்பேன். கரெக்டா? நாம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சா. சோ அப்ப நீங்க வளர்ந்தீங்கன்னா நான் வளருவேன், நான் வளர்ந்தா நீங்க வளருவீங்க, 2 பேருமே ஒண்ணா வளர்ந்துட்டே இருப்போம். ஆனா நான் மாத்திரமே வளர்ந்துகிட்டே இருக்கேன், உங்களை ஒண்ணுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். நீங்க வந்து 2 துண்டா 3 துண்டா உடையிறீங்க அப்படின்னா அப்ப ப்ராப்ளம் ஏதோ பக்கம் இருக்கணும் இல்லையா? சோ அதுக்குள்ள நான் போகல. ஆனா இப்போதைக்கு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா பாகிஸ்தான் வந்து இட்ஸ் கண்ட்ரி விச் கேனாட் பி ட்ரஸ்டட் பை எனிஒன் அப்படின்றது வந்து ஒன்ஸ் மோர் ப்ரூவ் பண்ணதுனால தான் அமெரிக்கா இப்போ வெளில போறாங்க. ஏன்னா அமெரிக்காவை பார்த்து பாகிஸ்தான் கை காமிச்சிருக்கு இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி. இல்லங்க அமெரிக்கா சொல்லிதாங்க இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு. சோ அப்ப வந்து இப்ப அமெரிக்காவோட பேரும் கெட்டு போகுது இல்லையா? அந்த நாட்டுக்குள்ள மக்களுக்கும் அந்த கேள்வி கேட்பாங்கல்ல, நீ என்னப்பா பண்ற, இந்த மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து ஏதோ சொல்றாங்க நம்ம நாட்டை பத்தி அப்படின்னு கேள்வி வைப்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அதே மாதிரி ட்ரம்ப் அவர்களா சொல்லியிருக்காரு, புட்டின் வந்து கில்லர் அப்படின்னும் போது நம்ம நாட்டுல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களாம் கேட்டாரு. புட்டினை பொறுத்த வரைக்கும் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இஸ் பிராக்மேட்டிஸ்ட், அவ்வளவுதான். சோ எனக்கு இது வேலை செய்யணும், அதை எடுத்துப்பாரு, வேலை செய்யலாம் தூக்கி போட்டு போயிருவாரு. புட்டின் பத்தி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த நாட்டு மக்கள் அந்த கேள்வி கேட்பாங்களா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். பாகிஸ்தான்ல நம்மளுக்கு என்ன வேலைன்ற அந்த நாட்டு மக்கள் கேள்வி கேட்பாங்க. உங்க எக்கானமி, நம்மளோட எக்கானமி வந்து கம்மியா இருக்கும் போது, நம்மளோட எக்கானமியை வந்து நம்ம சைனாவோட ஒரு ட்ரேட் வார்ல இருக்கும் போது நாம எவ்வளவு நாள் இதை போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த கேள்வி அவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க டீகப்பிள் ஆறாங்க. ஆனா டீகப்பிள் ஆறுதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்காக தான் அவங்க டீகப்பிள் ஆறாங்க. So it is not only like it is like decoupling, it is decoupling with their interest as well as their betterment, அவ்வளவுதான். சோ பாகிஸ்தான் இதுல வந்து அவங்க வந்து தன்னைத்தானே வந்து காட்டி குடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஏன்னா பாகிஸ்தானோட ஐடியாவே அதுதான் எப்பவுமே. ஓகே, இதுல இந்தியா வந்து தொடர்ந்து எஸ்கலேட் பண்ணிட்டு வரத பாக்குறோம். ஐ மீன் எஸ்கலேட்னா ரிட்டாலியேட் பண்ணிட்டு வரத பாக்குறோம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்தியா வந்து குளோபல் லெவல்ல அதோடைய ரியாக்ஷனை வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு, ரிட்டாலியேட் பண்ணுவோன்றத மார்க்கோ ரூபியோ கிட்ட நேற்று அந்த அட்டாக் நடந்த உடனே கூட நம்ம சொல்லிட்டோம். இது ஒன் லாஸ்ட் கொஸ்டின், இதை வந்து உலக டயஸ்போரா கிட்டையும் அட் த சேம் டைம் இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் பல நாடுகளின் தலைவர்களிடமும் எப்படி இது இந்தியா கொண்டு போகுது? இந்தியாவோட டிப்ளமேட்டிக்கல் அப்ரோச் பெர்ஃபெக்ட்டா இருக்கா இல்ல ஸ்டில் நீட்ஸ் சம் கரெக்ஷன்ஸ்ன்றீங்களா? இதுக்காக என்ன கரெக்ஷன், எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நேத்திக்கு அந்த அதாவது நம்ம அவங்க ரிட்டாலியேட் பண்ணாங்க, நம்ம ஸ்டாப் பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பதிலடி கொடுத்தோம் இல்லையா? அந்த டெரர் டார்கெட்ஸ் அடிச்ச உடனேவே நம்ம வந்து சொல்லியாச்சு. சோ நம்ம வந்து முதல்ல போன் பண்ணி சொன்னதே வந்து யுஎஸ் அண்ட் ரஷ்யா as well as சவுதி அரேபியா, யுஏஇ, கட்டார் எல்லாருக்குமே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னி வரைக்கும் என்ன நடக்குதுன்னு எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. சோ யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாமலையோ இப்ப ஆல் பார்ட்டி மீட்னு ஒண்ணு இங்க வைக்கிறாங்க. நான் சொல்றது வந்து வெளியில எல்லாம் கரெக்டா பாத்துட்டு இருக்காங்க, உள்ளியுமே கூட சொல்றேன். எல்லா பார்ட்டியுமே இங்க கூப்பிட்டு இங்க ஒரு மீட் வச்சு அதுக்கப்புறம் தான் டிசிஷன் எடுக்கிறாங்க. பாகிஸ்தான்ல இந்த மாதிரி ஏதாவது நடக்குதா பாத்தீங்களா? பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வியே வரல பாத்தீங்களா? அதுதான் பாகிஸ்தான். ஓகேவா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற எல்லாரும் ரோட்ல போற குட்டி கட்சியில இருந்து பெரிய கட்சி வரைக்கும் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்க இந்த மாதிரி அடிக்க போறோம், இந்த மாதிரி நம்மள அடிச்சுட்டாங்க, நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம கூடயே சிரிச்சு பேசிட்டு இருந்தவங்கள பாயிண்ட் பிளாங்க்ல நிக்க வச்சு சுட்டுட்டாங்க, இதுக்கு நாங்க ஆக்ஷன் எடுக்க போறோம். இது ஆக்ஷன் எடுத்தா இது அப்படி இருந்தாதான் நம்மளுக்கு நாளைக்கு நம்ம மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும், அப்படி இருந்தாதான் நம்ம நாடு. இல்லன்னா வந்து ஒருத்தன் வெளிநாட்டுல இருந்து வந்து அடிச்சுட்டு போயிட்டாலும் நம்ம ஊர்ல அமைதி அப்படின்னு பேசிட்டு இந்த நாடே கிடையாது அப்படின்னு நம்ம உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? இங்க ஒவ்வொரு கட்சியும் கூப்பிட்டு இந்த விஷயத்த பாகிஸ்தான்ல ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன் நான். சோ இப்ப நான் பண்றது கரெக்டா தப்பான்றதே நீங்க திருப்பி எங்க வந்து நிக்கிறோம் இந்தியாலன்னா, நான் பண்றது சரியா அவன் பண்றது சரியா? முதல்ல அவன் ஊர்ல இப்ப என் ஊர்ல இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்டா இருக்குல்ல, என்ன இந்த ஸ்ட்ரக்சர்டா வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்ல, நான் சிலிக்கலாவே இருக்கேன் அப்படின்ற ஒரு நான் சிலிக்கலா இல்ல, அவன் பண்றான், அதை நான் சொல்றது எப்படி நான் சிலிக்கலாகும்? ஓகேவா? சோ இதுல வந்து ப்ராப்ளம் என்னன்னா நான் வந்து கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய நாட்டோடைய
எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் சரி இன்டர்னல் அஃபேர்ஸும் தன்னுடைய மெக்கானிசம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கு. நேத்திக்கு கூட அவங்க அட்டாக் பண்ண பிறகுதான் நம்ம ரிட்டாலியேட் பண்ணோம். சோ இந்தியா வந்து ரொம்ப கிளியரா இருக்கு, அட்டாக் பண்ணா கண்டிப்பா ரிட்டாலியேஷன் உண்டு. நீ ஒரு அடி அடிச்சுன்னா நான் ஒரு அடி அடிப்பேன். என்னால 3 அடி இல்ல 4 அடி அடிக்க முடியும், ஆனாலும் நான் ஒரு அடி தான் அடிப்பேன். நீ நிறுத்துற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன். இது இப்படிதான் முடியணும் அப்படின்றதுதான் இந்தியாவோட ஸ்டாண்டு. அதாவது இந்த சேம் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவன் ஒரு 4 அடி அடிக்கும் போது நான் வந்து 40 அடி அடிச்சீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் என்னங்க இப்படி அடிக்கிறீங்க அப்பாவி மக்கள் எல்லாம் நீங்க கேட்கலாம். அவன் 4 அடி அடிக்கும் போது நான் கிட்டத்தட்ட 3 அடி தான் அடிக்கிறேன் சில சமயத்துல. அது சைஸ் அந்த மாதிரி. அப்ப இப்ப அட்வைஸ் பண்றவங்க அந்த சைட்ல தான் அட்வைஸ் பண்ணணும். இப்ப உலகம் யாருக்கு அட்வைஸ் பண்ணணும்னா பாகிஸ்தானுக்கு தான் அட்வைஸ் பண்ணணும். பாகிஸ்தானை தான் தடுத்து நிறுத்தணும். நீங்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது இந்தியாவோட இல்லைங்க. பேச்சுவார்த்தை நடத்துறது அட்வைஸ் பண்றது இதெல்லாமே பாகிஸ்தானுக்கு தான் பண்ணும். ஏன்னா பாகிஸ்தான் தான் அதை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இந்தியா வந்து அமைதியா தான் போயிட்டு இருக்கு. இந்தியா இட் ஹாஸ் ரைட் டு டிஃபெண்ட் ஹர் செல்ஃப். அதை பண்ணலன்னா தான் தப்பு. அண்ட் தென் இட் இஸ் டூயிங் இன் a way like it agrees with everything, international as well as national. இங்க லோக்கல்ல இருக்கிறவங்க முதற்கொண்டு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் இந்த விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பண்ணும் போதும் இந்த கேள்வி வந்து நம்ம கிட்ட கேக்குறோம்னா நாம தான் நம்மள சுய பரிசோதனை பண்ணிக்கணும். ஆக்சுவலா நான் என்ன பண்ணி அப்பனா அந்த அளவுக்கு நம்மள அதாவது அந்த அடிமை மென்டாலிட்டிலே வச்சிருக்காங்க. 10 அடி அடிச்சாலும் பரவாயில்ல, நான் சைலண்டா இருக்கணும். எவ்வளவு வேணா அடிக்கட்டும் அவன், ஆனா நான் சைலண்டா இருக்கணும். ஏன்னா அமைதி நாடு. அமைதி நாடுன்றது நான் வேணானே சொல்லல. அவன் 100 அடி அடிக்கும் போது நான் திருப்பி அட்லீஸ்ட் 1 அடியாவது அடிக்கணும்ல. அப்படி இருந்தா தானே நான் இருக்கு. அப்படின்னா எக்ஸிஸ்டே ஆக வேண்டாம். as a country, why should we exist as a country? அந்த கேள்வியே வரும்ல. ரெண்டாவது, நான் என்னுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் எவ்வளவு? 6 லட்சம் கோடிக்கு மேல நான் டிஃபென்ஸ் பட்ஜெட் வச்சுக்கிட்டு நான் போய் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவேன் அப்படின்னா எப்ப நான் டிஃபெண்ட் பண்ணுவேன்? இப்ப நான் டிஃபெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். டிஃபென்ஸ் தானே பண்றேன், அஃபென்ஸ் பண்ணலையே. நான் போயிட்டு நானா அத்துமீறி போய் முதல்ல பாகிஸ்தான்ல போய் அத்துமீறி அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த இதை வந்து நான் அப்ரஸர் அப்படின்னு சொல்லலாம். அவன் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஒரு கருவியை வச்சுக்கிட்டு அதோட ராணுவத்தோட ஒரு அமைப்பை கட்டுமான மாதிரி வச்சுக்கிட்டு என் ஊர்ல வந்து என்னுடைய மக்களை தாக்கிட்டு போறான்னா அப்போ ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னா டிஃபென்ஸ் பட்ஜெட் ஆர்மி எல்லாம் வேண்டாம். நீங்க சொல்ற மாதிரி அந்த உட்டோப்பியா இந்த யூனிவர்சல் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு ஐடியா வச்சு சுத்திட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரியே நம்ம போயிடலாம். அதுதான் கரெக்டா இருக்கும். இந்த தாட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. இப்ப நேத்திக்கு ஷெல் அடிச்சாங்கல்ல, நேத்திக்கு ஃபுல்லா ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து விழுந்தது இல்ல. இப்ப அங்க போய் நம்ம பேச முடியுமா? அந்த மக்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு வீட்டு மேல விழுமா, பக்கத்து வீட்டுல விழுமா, கூரை மேல விழுமான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாங்கல்ல. அவங்க கிட்ட போய் சொல்லுங்க இந்த உட்டோப்பியன் ஐடியாஸ் இல்லங்க, பாகிஸ்தான் மீது அமைதியாக இருக்க வேண்டும், அமன் கி ஆஷா, இதெல்லாம் சொல்லி பாருங்க. நம்ம சவுத்துல இருக்கோம், அதனால சேஃப்னு நினைச்சுட்டு இருக்கோம். திருப்பி நான் சொல்றேன், நடக்கணும்னு சொல்லல, என்ன வேணா நடக்கலாம். அப்போ உட்காந்து நீங்க வந்து திருப்பி மாத்தி பேசுனீங்கன்னா ஜனங்க கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல இருந்தாலும் we are not safe, எப்ப வேணா we may too targeted அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஏங்க 26/11 அட்டாக் எடுத்துக்கோங்க. 26/11 அட்டாக் உடைய இது என்னங்க, அது எப்படி ஆரம்பிச்சது? ஒரு போட்டை கடத்தி, ஒரு சின்ன போட்ல போய் ஒரு போட்டை கடத்தி அந்த போட்டை கொண்டு வந்து நிறுத்தி அந்த போட்ல இருந்து வந்து பாம்பேக்கும் இதுக்கும் பாகிஸ்தானுக்கு எவ்வளவு தூரம்? இது எவ்வளவு நேரம் ஆச்சு? அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது இன்னி வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப ஆர் வி சேஃப்? சோ அப்ப அங்கதான் நடக்குமா? அதாவது காஷ்மீர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பாகிஸ்தானோட பார்டர்ல இருக்கிற கண்ட்ரிஸ் ஸ்டேட்ஸ்ல மாத்திரம் தான் நடக்கும். அப்படி எல்லாம் கிடையாது. அண்ட் தென் திஸ் கண்ட்ரி cannot be trusted. இது வந்து இன்னைக்கு நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்தே சொன்ன வார்த்தை இது. ஆமா, இந்த கண்ட்ரி ஆரம்பத்திலே ட்ரஸ்ட் பண்ணிருக்கவே கூடாது. ஆக்சுவலா திஸ் கண்ட்ரி cannot be trusted. ஆக்சுவலா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் பயங்கரவாதத்தை கருவை வச்சிருக்கிற நாட்டு கூட நான் என்ன நம்புறது சொல்லுங்க? எஸ், இன்ட்ரெஸ்டிங். நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. கணேஷ்குமார், நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியுறவுத்துறை அமைச்சர்